ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான வினா விடைகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த காணொலி பதிவில் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் அதிலே குறிச்சிருக்கோம். அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ தொடர்ச்சியா பாருங்கள். ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்று கொல் அம்ம எவ்வகை சொல் என்பதை கண்டறிக. சரியான விடை இடைச்சொல். கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம்? சரியான விடை குறிப்பு வினை எச்சம். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம். 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? சரியான விடை சா. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா. சரியான விடை கொடை வினா. பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுக. கோழி கொக்கரிக்கும் வரணும், கூவும் அப்படி வந்ததுனால அது பொருந்தாதது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மண்ணில் புதுமை மலர்களுள் மனம் வைத்தாய். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை. சரியான விடை 658. சொல்லிசை அளபெடை தேர்க. சொல்லிசை அளபெடை. சரியான விடை தழீஇ. பிரித்து எழுதுக. வெவ்விரும்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. பொருந்தாத இணையை கண்டறிக. பையுள் இன்பம். பயில் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா துன்பம் வரணும். நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர். வைதருப்பம் அதற்கு ஆசுகவி. கௌடம் அதற்கு மதுரகவி. பாஞ்சாலம் அதற்கு சித்திரக்கவி. மாகதம் அதற்கு வித்தார கவி. விளம்பி என்பது டேஸ் பொருள். விளம்பி என்பது ஊர் பெயர். அற்பு தப்பழ ஆவணங் காட்டி அடியான என்னை ஆளது கொள். இந்த வரிகளை பாடியவர் யார்? சரியான விடை சுந்தரர். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 11 கீழ்கணக்கு. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல பொருந்தாதது குயில் பாட்டு கண்ணதாசன். அப்ப குயில் பாட்டுக்கு என்ன வரும்? பாரதியார். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? சரியான விடை தேவாரம். 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? சரியான விடை பரணி. கிறித்துவ கம்பர் என புகழப் பெறுபவர். சரியான விடை எச்.ஏ. கிருட்டிணனார். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன? சரியான விடை 133. பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? சரியான விடை புரட்சி கவிஞர். உரையுடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது? சரியான விடை சிலப்பதிகாரம். மேதி அதற்கு எருமை. சந்தம் அதற்கு அழகு. கோதில் அதற்கு குற்றமில்லாத. அங்கனர் அதற்கு சிவன். ஆகாய தாமரை அதற்கு இல்லாத ஒன்று. 1000 காலத்து பயிர் நீண்ட காலத்துக்குரியது. முதலை கண்ணீர் அதற்கு பொய் அழுகை. கொட்டி அளத்தல் அதற்கு மிகுதியாக பேசுதல். சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை திருமந்திரம். சரியான விடை 10வது. சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்நூலின் புகழ்மிக்க தொடர்? சரியான விடை திருமந்திரம். தவறானவற்றை தேர்வு செய்க. குமரகுருபரரின் நூல்கள். கந்தர் கலிவெண்பா நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளி மாலை. இதுல பொருந்தாதது வேதியர் ஒழுக்கம். வேதியர் ஒழுக்கம் இந்த நூல் வீரமா முனிவர் அவர்கள் எழுதிய உரைநடை நூல். வேதியர் ஒழுக்கம். கண்டங்கத்திரி
சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன? சரியான விடை வேர். முக்குடற்பல்லு கற்பதன் பயன். உழவு தொழில், மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள் அனைத்தும் சரியானது. ஸோ இதெல்லாம் பற்றி முக்குடற்பல்லுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூழ்ந்து மாமொயில் ஆடி நாடகம் துலக்குறுத்தவே இடம்பெற்றுள்ள காப்பியம். சரியான விடை சீவக சிந்தாமணி. பொருள் தருக. மயூரி, அதற்கு சரியான பொருள் மயக்கம். திருவிளையாடல் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் 3363. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? சரியான விடை 10. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது? சரியான விடை திருமூலர். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது. இந்த கூற்றை சொன்னவர் யார்? சரியான விடை காந்தியடிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர்? சரியான விடை அகத்தியலிங்கம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள். 1956 டிசம்பர் 6. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலை எழுதியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். கோட்டோவியங்கள் என்பது 3 கோடும் வரைவது. தமிழர் வளர்ந்த நுண்கலையில் முன்னிலையில் நிற்கும் கலை ஓவியக்கலை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ். கண்ணுல் விளைஞர் என்று அழைக்கப்பட்டவர்? சரியான விடை ஓவியர். மோகனரங்கனின் தமிழ் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொருள்கள். வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி அனைத்தும். சரியான விடை அனைத்தும். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என்றவர் யார்? சரியான விடை சுரதா. போல செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை நாடக கலை. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை. சரியான விடை தில்லையாடி வள்ளியம்மை. என்றுமுள தென்தமிழ் என்றவர் கம்பர். அந்தமான் எவ்வகை மொழி? சரியான விடை பொதுமொழி. இந்த காணொலி பதிவில் 50 வினாக்கள் பார்த்தோம். இந்த 50 வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.